Hi, this is Lakshmi from Team Ignite. இன்னைக்கு +4 மார்க் சீரீஸ்ல சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ் பார்ப்போம். ஓகே, சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ்ல ஜெனரலா நமக்கு ஏபியோட ஜெனரல் ஃபார்ம், ஜிபியோட ஜெனரல் ஃபார்ம் தெரியும். தென் ஏபிக்கும் ஜிபிக்கும் என்ன ரிலேஷன் தெரியும். தெரியலனா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ லைக் ஜென்ரலாக சம்ஸ் கேட்காம இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, கொஷின் பார்க்கலாம். இஃப் செகண்ட், 8th and 44th term of non-constant AP are the first 3 terms of GP. அது 3 terms கொடுத்துருக்காங்க ஏபியில். அது மூணுமே ஃபர்ஸ்ட் 3 terms of GPன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு 2, அதாவது ஏன்னு எடுத்துப்போல அது வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் தி 15th termனு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணோம்? ஜிபியோட 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் அது என்ன ரிலேஷனில் இருக்கும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ஆல்ரெடி பார்த்தோம், B² = AC இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ பின்றது வந்துட்டு இந்த 8th term, ஏன்றது வந்துட்டு 2nd term, சின்றது 44th term. அப்படி இருந்தால் இப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ இது எப்படி எழுதணும்? A + 7D the whole square is equals to A + D into A + 43D எழுதுவோம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்லிட்டாங்க, ஏன்றது 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எப்படி எழுதணும்? 2 + 7D the whole square is equals to 2 + D into 2 + 43D. So whole square என்ன? 4 + 49B² plus 28D which is equals to 4 + 43B² plus 88D. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணி ஒரே சைடாக கொண்டு வந்தால் ஆன்சர் என்ன வரும்? 16² - 60D is equals to 0. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும்? as usual 6D காமனாக எடுத்தால் என்ன வரும்? D - 10 equals to 0. ஸோ D எப்பவுமே 0 ஆகாது. ஏன்னா இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் கான்ஸ்டன்ட். நான் கான்ஸ்டன்ட்னா என்றைக்குமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அடுத்தடுத்த மாறிட்டே இருக்கும், டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ D 0-ஆக இருக்காது. தென் D is equals to 10. ஓகே, இப்போ நமக்கு D தெரியும், A தெரியும். ஸோ 15th term என்ன பண்ணும்? T15 is equals to A என்ன 2 plus 15 - 1 14B which is equals to 2 plus 140. 142 is the answer. இப்போ homework sum ஒன்று பார்க்கலாம். கொஷின் என்ன? இன்னும் இன்க்ரீசிங் ஜிபி T2 + T6. எப்படி T2 T6லாம் கண்டுபிடிப்பீங்க? நமக்கு ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜிபி தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணால் A × R⁻n - 1 அப்ளை பண்ணால் உங்களுக்கு இதோட ஆன்சர் கிடச்சிடும். தென் ஃபைனலி இதோட சம்மேஷனை ஃபைன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கரெக்டான ஆன்சரை நாங்கள் பின் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரம் டீம் இக்னைட்.